சட் பூஜா கொண்டாட்டத்தையொட்டி டெல்லியில் போலி காட் மற்றும் யமுனை நதி மாசு குறித்து ஆம் ஆத்மி மற்றும் பாஜக இடையே மோதல் போக்கு ஏற்பட்டுள்ளது. என்ன நடந்தது, பின்னணி என்ன, விரிவாக பார்க்கலாம். டெல்லியில் வசிக்கும் பூர்வாஞ்சலி சமூகத்தினரின் முக்கியமான பண்டிகைகளில் ஒன்று சட் பூஜை. 4 நாட்கள் அம்மக்களால் இந்த பூஜை கோலாகலமாக கொண்டாடப்படும். சட் பூஜைக்காக டெல்லி அரசு சில தற்காலிக நடவடிக்கைகளை மேற்கொள்ளும். இதில் நதிக்கரையில் தற்காலிக காட்கள் அமைப்பது மற்றும் பக்தர்களுக்கு எதிரான வழக்குகளை திரும்பப் பெறுவது போன்றவை அடங்கும். இந்த ஆண்டு சட் பூஜை அக்டோபர் 25ஆம் தேதி முதல் 28ஆம் தேதி வரை கொண்டாடப்படுகிறது. இந்நிலையில்தான் டெல்லியில் சட் பூஜை கொண்டாட்டத்தையொட்டி பிரதமர் நரேந்திர மோடிக்காக வடிகட்டிய நீரில் போலி யமுனை படித்துறையை அமைத்ததாக பாஜக மீது ஆம் ஆத்மி கட்சி குற்றம் சாட்டியது. பிரதமர் மோடி சட் பூஜையை கொண்டாடுவதற்காக வடிகட்டிய நீரை பயன்படுத்தி ஒரு சிறப்பு போலி யமுனை படித்துறை அமைத்து புனிதமான சட் விழாவை பாஜக கேலிக்கூத்தாக்கிவிட்டதாக ஆம் ஆத்மி கட்சி தலைவர் அரவிந்த் கெஜ்ரிவால் எக்ஸ் தளத்தில் பதிவிட்டிருந்தார். பிரதமர் மோடி வடிகட்டிய யமுனையில் சட் பூஜை கொண்டாடுகிறார், ஆனால் சாதாரண ஏழை பூர்வாஞ்சலி மக்கள் உண்மையான அசுத்தமான யமுனை நதிநீரிலேயே பிரார்த்தனை செய்ய வேண்டிய கட்டாயத்தில் உள்ளனர் என்று டெல்லி ஆம் ஆத்மி தலைவர் சௌரப் பரத்வாஜ் குற்றம் சாட்டினார். ஆம் ஆத்மியின் குற்றச்சாட்டுகளை டெல்லி பாஜக தலைவர் வீரேந்திர சக்தேவா ஆதாரமற்ற அரசியல் நாடகம் என்று நிராகரித்திருக்கிறார். ஆம் ஆத்மி ஆளுமையில் தோல்வியடைந்ததால் கவனம் திசை திருப்ப முயற்சிக்கிறது என்றும் யமுனை தூய்மைப்படுத்தலுக்காக ஒதுக்கப்பட்ட 65,000 ரூபாய் கோடி எங்கே போனது என்றும் சௌரப் பரத்வாஜை நோக்கி கேள்வி எழுப்பினார். பாஜகவின் ரேகா குப்தா தலைமையிலான டெல்லி அரசு சட் பூஜைக்காக டெல்லி முழுவதும் தூய்மையான படித்துறை, விளக்குகள் மற்றும் பாதுகாப்பு நடவடிக்கைகள் உட்பட முன்னோடியில்லாத ஏற்பாடுகளை செய்துள்ளதாக அவர் கூறியிருக்கிறார். லட்சக்கணக்கான பூர்வாஞ்சலி பக்தர்கள் யமுனை நதிக்கரையில் கொண்டாடும் சட் பூஜைக்கு சற்று முன்னதாக இந்த கடுமையான கருத்து பரிமாற்றம் நிகழ்ந்துள்ளதால் டெல்லியின் அரசியல் களத்தில் யமுனை நதி மாசு விவகாரம் மீண்டும் ஒரு முக்கிய பிரச்சனையாக உருவெடுத்துள்ளது. இந்த விவகாரத்தால் மீண்டும் இரு கட்சிகளுக்கும் இடையே கடுமையான அரசியல் மோதல் பிடித்துள்ளது.